வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலா திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு டிக்கெட் இருந்து பார்த்தோம்னா ஓரளவு ஃப்ரீயாக நம்ம பார்த்துட்டு வரலாங்க. கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு வரலாம். எந்த டிக்கெட்டுமே இல்லை, ஆனால் தரிசனம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க? அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஏன்னா வர்றது மே மாதம். மே மாதம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வருஷம் பூரா 50,000 பேர்லேருந்து 70,000 பேர் வரைக்கும் டெய்லி சாமி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மே மாதம் மட்டும் 80,000லேருந்து 90,000 பேர் வரைக்கும் ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் பார்ப்பாங்க. அவ்வளோ கூட்டம் அந்த மே மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்க்க கண்டிஷன்லாம் இந்த மே மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. 2 கிலோமீட்டர் தூரம் க்யூ லைன் நிற்கிது. அதுக்கப்புறம் தான் போய் இந்த கூண்டிலே உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கணும். உள்ளே சொல்லி அனுப்பிடுறாங்க. 2 நாள் மினிமம் ஆகும்னு சொல்லிடுறாங்க. டிவி நியூஸிலோட சொல்கிறாங்க. போன வருஷம்லாம் 2 நாள் ஆகும், கூட்டத்தை ஒரே நாள் எல்லாம் வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. க்யூ லைன்லேயே சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் டிடிடி தேவஸ்தானத்தில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டம் அந்த மே மாதத்தில் பொதுவாக பக்தர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம சாமி தரிசனத்துக்கு போனோம்னா ஓரளவு ஃப்ரீயாக பார்க்கலாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு அவசரப்பட வேண்டியதான். அதில் ஒன்றும் பேச்சே கிடையாதுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே திருமலைக்கு போயிட்டு அங்கே பார்க்க முடியாமல் திரும்ப அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இதுமாரி நாங்கள் வந்தாச்சு, மேலே வந்துவிட்டோம், சாமி தரிசனத்துக்கு வழி இல்லை, நாளைக்கு காலையில் தான் தரிசனம் டைம் போட்டு கொடுத்துருக்காங்க, என்ன செய்யுது, போர்டு மாரி இருக்க, போய் பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ஏதாவது டிக்கெட் இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே மேலே போய் தான் கேட்பாங்க. 2-3 டைம் அதுமாரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் மேலே போய் பார்க்கறதுக்குலாம் வழியே கிடையாதுங்க. கீழே திருப்பதியில் கேட்டால் கூட மறுநாள் காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் வேணால் இங்கேயே வாங்கிட்டு போகலாம். ஒன்றுக்கு 4 கவுண்டர் இருக்குது. அது இல்லாமல் நடபாதை கவுண்டர் வேறு இருக்குது. இது வழியாக நீங்கள் மேலே போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு டைம் தெரிஞ்சிடும் நமக்கு, இந்த டயத்துக்குள்ளே தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ரூட்டாவது நமக்கு தெரியும். எதுவுமே எல்லாம் மேலே போயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான். வெயிட் பண்ணி தான் ஆகணும். உட்காந்து சாமி தரிசனம் பார்த்து தான் வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் திரும்பியே வந்துடுறாங்க. இன்றைக்கி காலைல போய் சேர்ந்துருவாங்க. நாளைக்கு காலைல தான் தரிசனம், நாளைக்கு சாயங்காலம் தான் தரிசனம்னா அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா பல பேருக்கு வேலையை விட்டு வந்திருப்பாங்க. திரும்பி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சாமி தரிசனம் பார்க்காம வர்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு மேலே போய்டுவாங்க. திருப்பதியில் ஃப்ரீயாக தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வழி இருக்குங்க. அதில் ஒரு வழி டேரெக்டாக எந்த இதுவுமே இல்லாமல், எந்த டோக்கனுமே இல்லாமல் டேரெக்டாக பஸ்ஸை பிடிச்சி மேலே போய் இறங்கி கடந்து போய் க்யூ லைனில் நின்று சாமி தரிசனம் பார்த்து வர்றது. கூட்டமே இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். கூட்டம் அதிகமாக இருந்தால் 10 மணி நேரம், 12 மணி நேரம், சம்மரில் போனால் 2 நாள் இந்த மாதிரிலாம் ஆகலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்டி டோக்கன். கீழே திருப்பதிலேயே 4 இடத்துல கவுண்டர் இருக்குது. விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், அதுக்கப்புறம் கோவிந்தராஜ் சுவாமி சவுல்ட்ரி, இந்த 3 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 டோக்கன் கொடுக்குறாங்க. சம்மரில் விடிய காலையில் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோக்கனே 6 மணிக்குள்ள முடிஞ்சிருது. இன்றைக்கி ஒரு 15,000 டிக்கெட்டு, நாளைக்கு ஒரு 15,000 டிக்கெட்டு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அலிப்பரி நடபாதை வழியாக போகிறது. அது அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு அலிப்பரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் அதுக்கான டிக்கெட்டு ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுலேயே டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். அதுவும் கிட்டத்தட்ட எஸ்எஸ்டி டோக்கன் மாதிரி தான். இன்னும் இப்போ அலிப்பரி நடபாதையில் சிறுத்தை நடமாட்டம் வந்த பிறகு கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது டிக்கெட் நீங்கள் நடந்து போகிறதுக்கு திவ்ய தர்ஷன் டிக்கெட் வாங்கினா கூட நீங்கள் நடந்து போகிறது கண்டிஷன் கிடையாது. உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் நடந்து போகலாம், இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸில் கூட போகலான்னு சொல்லிட்டாங்க. இந்த டயத்துக்கு தான் உங்களுக்கு தரிசனம்னு சொல்லி டிக்கெட் கொடுத்துட்றாங்க, இங்கே கீழே கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் மேலே நீங்கள் நடந்து போனாலும் போகலாம், பஸ்ஸில் போனாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம்னு சொல்லிடுறாங்க கீழேயே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீவாரிமெட்டு நடபாதை. காலையில் 6 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு 5,000 டோக்கன் தான். மேக்ஸிமம் அன்றைக்கி சாயங்காலத்துக்கு ஒரு டோக்கனே கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு காலையில் 6 மணிலேருந்து 5,000 டோக்கன் ஃபஸ்ட்டு வர 5,000 பக்தர்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போனால் மேக்ஸிமம் அன்றைக்கே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் கீழே திருப்பதியிலே முடிச்சுட்டு நீங்கள் மேலே ஏறி போகிறதுங்க. இதை தவிர நீங்கள் மேலே ஏறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் கண்டிஷன் கிடையாது. வித்தவுட் டிக்கெட்னா டேரெக்டாக போய் கூண்டில் உட்காந்துக்க வேண்டியதான். எவ்வளோ நேரம் ஆகுதோ அதேமாதிரி பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன இருக்குது வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்குள்ளே கை குழந்தை உங்கள்கிட்ட இருந்தால் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கையில் வச்சுங்க, உங்களோட ஆதார் கார்டு கையில் வச்சுங்க. அதை வச்சுக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கிற சுபதமந்தின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆர்ச் ஒன்று இருக்கும், அது வழியாக மேலே ஏறி போனீங்கன்னா அந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. கை குழந்தையுடன் வர்ற பெற்றோர்களுக்கு தரிசனம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, பெற்றோர்கள் 2 பேரும் கூட போகலாம். அவங்களுக்கும் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் நீங்கள் 3 பேருமே போய் ஃப்ரீயாக தரிசனம் பார்க்கலாம். உங்களை டேரெக்டாக கொண்டு போய் அங்கே செக் பண்ணிவிட்டு 300 டிக்கெட்டில் கொண்டு ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. வெயிட் பண்ணுற வேலையே கிடையாது. நடந்து க்யூவில் வராங்க பாருங்கள், அவங்க கூட ஜாயின் பண்ணிவிடுவாங்க. நேராக போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். 1 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு கூட உங்களோட பெரிய குழந்தை யாராவது ஒரு 10 வயசுக்குள்ளே குழந்தை இருந்துச்சுன்னா அதுங்களையும் கூட அழைச்சிட்டு போகலாம். வித்தவுட் டிக்கெட் வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக போய் சாமி பார்க்கணுன்னா இந்த ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. கை குழந்தையோட, அதுவும் 1 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரு நாள் தள்ளி இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கள பெற்றோர்களோட ஃப்ரீயாகவே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வழிகள் இது ஒன்றே மட்டும் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனால் அதில் ஃப்ரீ தர்ஷன் இருக்குங்க. ஆன்லைனில் பண்ணுறது எல்லாமே காசு கொடுத்து பண்ணுறதுன்னு கிடையாது. ஆன்லைனில் பண்ணுறதுல 2 தர்ஷன் இருக்குது. அது ஃப்ரீயாகவே பார்க்குறது. ஒன்று அங்க பிரதட்சணம். இது 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகும்.
ஒரு நாளைக்கு 750 பேர். வெள்ளிக்கிழமை மட்டும் இதில் பண்ண முடியாது, மற்ற எல்லா நாட்களும் உண்டு. ஒரு நாளைக்கு 750 பேர் ஆன்லைனில் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கலந்து இதில் அங்கப்பிரதட்சணம் பண்ணுறதுக்கு புக் பண்ண முடியும். விடிய காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 4 மணிக்குள்ள அங்கப்பிரதட்சணம் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அதுக்கடுத்து சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வயது முதிர்ந்தோர்கள் இவர்களுக்கான கோட்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் தான். இதுவும் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ண தான் பண்ண முடியும். இது வேறு வழியே கிடையாதுங்க. அதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் இது, ஆஃப்லைன்லாம் கிடையாது. அங்கப்பிரதட்சணம் சரி, இந்த சீனியர் சிட்டிசனும் கிடையாது. டேரெக்டாக போய் நீங்கள் பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும் சீனியர் சிட்டிசன்லாம் உள்ளே விட்றாங்களான்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான். அதில் நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3:30 மணி 4 மணிக்கெலாம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இந்த சீனியர் சிட்டிசனில் போகும்போது உங்களுக்கு உதவிக்கு இன்னொருத்தர் கூட அழைச்சிட்டு போகலாம். அந்த வசதி கூட இதில் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் கடைசியாக ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமலையில் அஸ்வினி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. டிடிடியோட ஹாஸ்பிட்டல் அது. அந்த ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பேருக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் 300 ரூபா டிக்கெட் வழியாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி, பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அதுக்கும் பின்பக்கம் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க, அஸ்வினி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா காலையில் 6 மணிக்கெலாம் போயிட்டு உங்கள் பேர் கொடுத்துட்டு வரணுங்க. திரும்ப 8 மணிக்கு சாப்பிட்டு வர சொல்லுவாங்க. 8 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிளட் எடுத்துக்கிட்டு அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சாமி தரிசனத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் போய் அன்றைக்கி டேட்டில் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இது ஒன்றே ஒன்று இருக்குங்க. இதுவும் ஃப்ரீ தான். அது இந்த மாதிரி மே மாதத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பதிக்கு போங்க. மே மாதம் இப்படி தாங்க இருக்கும். எல்லா மே மாதமும் இந்த மாதிரி தான் இருக்கும். போய் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காமல், இந்த வெயில் காலத்தில் அங்கேயே அவஸ்தைப்படாமல் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு போங்க. 100% கீழே நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே போனீங்கன்னா டைமிங்கு போய் பார்க்கலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் போனாலே 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக சாமி தரிசனத்துக்கு ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சம்மரில் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.